ஹை கைஸ், பயிற்சி 1.6ல் 4வது கணக்கு. A = 1, 2, 3, 4, 5லிருந்து B என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் Bயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். முதல்ல இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். பேஜ் நம்பர் 10ல் இருக்குது உங்கள் புக்கில். நம்பர் ஆஃப் A = P, நம்பர் ஆஃப் B = Q எனில், அதாவது ஒரு A செட்டில் எத்தனை உறுப்பு இருக்குன்னா P உறுப்பு இருக்குது, B செட்டில் ஒரு Q உறுப்பு இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை எப்படி சொல்லலாம்னா 2/PQ அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற கேள்வியும் அதே தான். A = ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, Bங்கிற செட்டு கொடுக்கல, ஆனால் மொத்த உறவு கொடுத்துட்டாங்க 1024 அப்படிங்கிறது. அப்போது அதிலிருந்து Bயை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக இந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம கணக்கு எடுத்தோம்னா பாருங்களேன். A என்ன இருக்குது? ஏவில் நமக்கு நம்பர் ஆஃப் A = எவ்வளோ இருக்குன்னா 5 உறுப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5 உறுப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் A = 5. நம்பர் ஆஃப் B தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் B = X அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது உறவுகளின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1024ன்னு கொடுத்துருக்காங்க. உறவுகளின் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா 2/PQ அந்த வடிவத்தில் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல நம்பர் ஆஃப் A இன்ட்டு நம்பர் ஆஃப் B அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்தால் என்ன வருது? 5 × X = 5X. இந்த கணக்கில் அவ்வளோதானே இருக்குது. நம்பர் ஆஃப் Aக்கு பதிலாக 5, நம்பர் ஆஃப் Bக்கு பதிலாக X போட்டால் 5Xன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 5X எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவரில் அப்ளை பண்ணணும். 2 பவரில் அப்ளை பண்ணால் இப்போ பாருங்களேன், மொத்த உறவுகள் = 2/5X. கரெக்டு தானே? ஏன்னா எண்ணிக்கையானது 2/PQ அப்படின்னு சொல்லிட்டாங்க. Pயோட வேல்யூ நாங்கள் 5ன்னு தெரியும், Qயோட வேல்யூ தெரியாதனால Xன்னு வச்சுருக்கிறோம். ஸோ PQக்கு பதிலாக 5 × Xன்னு எழுதியாச்சு மொத்த உறவுகள். ஆனால் அந்த மொத்த உறவுகள் எவ்வளோன்னு தான் நமக்கு தெரியுமே, 1024. ஸோ இப்போ இந்த மொத்த உறவுகளுக்கு பதிலாக அந்த 1024 அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1024 = 2/5X. இந்த மாதிரி கணக்கு எப்போ இருந்தாலுமே, இப்போ இங்கே 2/5X இருக்குங்களா, அப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் 2 ஒரு வேல்யூ அப்படி நம்ம கணக்கை மாற்றணும்னா அடுக்கையும் எடுத்து ஈக்குவல் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த 1024 2 வகுத்துக்கிட்டே வரும். இங்கே பாருங்களேன், 1024 2 வகுத்துக்கிட்டே வரும். 2 வகுத்தா எவ்வளோ வரும்? 512. திரும்ப அடுத்து 2 வகுத்தா எவ்வளோ வரும்? 256. திரும்ப 2 வகுத்தா எவ்வளோ வரும்? 128. திரும்ப 2 வகுத்தா எவ்வளோ வரும்? 64. திரும்ப 2 வகுத்தா 32. திரும்பவும் 2 வகுத்தா 16. திரும்ப 2 வகுத்தா 8. திரும்ப 2 வகுத்தா 4. திரும்ப 2 வகுத்தா 2. திரும்ப 2 வகுத்தா 1. முடிஞ்சிங்களா? இப்போ எத்தனை 2 வந்திருக்குன்னு பாருங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 2 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 1024 அப்படின்றது இங்கே இருக்குங்க இல்லைங்களா, அதை எப்படி எழுதலாம்னா 2/10ன்னு எழுதிடலாமா? ஏன்னா 10 2ஆல் வகுக்கும்போது கடைசியில் 1ன்னு வந்துச்சு இல்லை. ஸோ இப்போ 2/10ஓட வேல்யூம் 1024 தான். ஈக்குவல் அந்த பக்கம் ஆல்ரெடி என்ன இருக்குது? 2/5X அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். இப்போது அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்கு 2ம் சமமாக இருக்கும். அதை பயன்படுத்தி 10 = 5Xன்னு எடுத்து எழுதுகிறோம். இப்போ நமக்கு X தானே வேணும். ஸோ இங்கே பெருக்கிட்டு இருக்க 5 இந்த பக்கம் வச்சுனா வரும் 10/5 = X. 1 5 5, 2 5 10. இதுலேருந்து X = 2. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? 2வது ஆப்ஷன். பியோட உறுப்பு மொத்தம் எத்தனை இருக்கும்? 2 உறுப்பு இருக்கும்.